பைக்கர்ஸ் சிஸ்டமில் நான் உங்கள் பைக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டைட்டில் தமிழ்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ எஸ், நான் வந்து ஐஃபோன் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் இருக்கும். ஐஃபோன் 11 வாங்கி வந்து 64 GB வேரியண்ட்டு. ஓகேவா, தெரியும் நினைக்கிறேன். ஐஃபோன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஐஃபோன் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கஷ்டமாச்சு. நான் வந்து பேக்கெலாம் ஓப்பன் பண்ணாமல் இல்லை, ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம்ல, கொஞ்சம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு இது ரூமில். ஸோ அதனால் இது வந்து நேற்று வாங்கினேன். நீ டேட் என்னது 26, நான் 25 வாங்கினேன். இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கு சரியாக தெரில, ஏன்னா எப்போ நான் எடிட் பண்ணி முடிக்க போகிறேன் தெரில. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, எப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு அன்பாக்சிங்லாம் அங்கே இதில் இருக்காது. சும்மா ஏதாவது தான் ஒரு அன்பாக்சிங்க. ஓப்பன் பண்ணிடுவோமா? ஓகே, ஓப்பன் பண்ணால் டைரெக்டாக ஐஃபோன் எடுத்துருவோமா? ஓகே, ஐஃபோன் இருக்குல்ல. ஓகே, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கிளாஸ் தான். ஓகே, ஐஃபோனை பற்றி அப்புறமா பார்ப்போம். நெக்ஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குன்னா, டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நிறையா இது கொடுத்துருக்காங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு யூசர் கைடு எல்லாமே. ஓகேவா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிம் ஸ்லாட்டு, சிம்மை ஓப்பன் பண்ணிருக்கு, சிம் எஜெக்டரு, 2-3 பேப்பர்ஸ் இருக்குது. அண்ட் தென் வேறு லெவலாக வந்தது ஆப்பிள் ஸ்டிக்கர். இதை நம்ம ஒட்டி வச்சுட்டு அதையும் ஆப்பிள் ப்ராடக்டாக மாற்றிக்கலாம். ஸோ இதையும் உரமாக வச்சுருவோம். அண்ட் தென் உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா லைட்னிங் கேபிளோட ஒரு ஹெட்ஃபோன். அண்ட் தென் லைட்னிங் கேபிள் சார்ஜர், லைட்னிங் கேபிள் பின்னோட வருது. அண்ட் தென் இதுதான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதது. என்னென்னா 5 வாட் சார்ஜர். ஆனால் அதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் 5 வாட்டு எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்களேன். எனக்கு இது கொஞ்சம் அவ்வளோ எனக்கு பிடிக்கல. இது ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும். நோ ப்ராப்ளம். நம்ம ஆனால் அடுத்து வாங்கும்போது வேறு ஏதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டாக வாங்கினோம் அப்படின்னா சொல்லி வாங்கிக்கலாம். ஓகேவா, ஃபோனை ஆன் பண்ணிடுவோமா? ஓகே, ஐஃபோன் இதை ஆன் பண்ணிடுவோமா? ஐஃபோன் இதில் என்ன, நான் இப்படி கை வைக்கும்போது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் படுது. அதனால் ஒரு கேஸ், ப்ரொடக்டிவ் கேஸ் ஒன்று வாங்கிட்டேன். ஓகேவா, மாற்றோம். ஆன் ஆகும். ஃபஸ்ட் டைம் நான் ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா, பேட்டர்ன்லாம் போடணும். ஓகே, சார்ஜ் இல்லை. ஸோ ஃபுல்லாக ட்ரைன் அவுட்டும் போடலாம் அடிச்சு வச்சிட்டேன். ஸோ சார்ஜ் இல்லை. ஓகே, இது பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹே சரி, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஆப்பிளோட இது பார்த்தோன்னா எனக்கு யூஸ் பண்ண ஒரு ஆசை. அதோட அசிஸ்டன்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணணும்னு பார்த்தேன். ஐஃபோன் வாங்கியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஐஃபோன் 11. அண்ட் தென் இதோட கேமரா குவாலிட்டிலாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரண்ட்டுன்னு பார்த்தோன்னா ரொம்ப அவ்வளோவா இல்லை. ஃப்ரண்ட்டு வந்து பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்கிறேன். ரொம்ப ஆசம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இது தான் இருந்துச்சு. ஆனால் பேக் கேமரா பார்த்தோன்னா வேறு லெவல். ஸோ சூப்பராக இருக்குது. பேக் கேமராவில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறோமோ, வீடியோஸ் எடுக்கிறோமோ, அவங்க சொன்னது அப்படியே இருக்குது. ஸோ ஒரு சினிமாட்டிக் வீடியோ எடுக்கலாம்னா தான் கண்டிப்பாக எடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குது. அடிக்கடி செல்ஃபி எடுக்கிறவங்களாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஃப்ரண்ட் கேமராவுமே செல்ஃபி எடுக்கலாம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இதில் என்ன தெரியுமா, மிச்ச ஃபோன்லாம் பார்த்தோன்னா நல்லா ஒரு பவுடர் போட்ட மாதிரி காமிக்கும். பட் ஆனால் இந்த ஃபோனில் அப்படிலாம் கிடையாது. இருக்கிறத அப்படியே நேச்சுரலாக காமிக்கும். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து நம்ம இருக்கிற மாதிரி அப்படியே காட்டும். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தா ஓப்போவில் எடுத்துகிட்ருக்கேன். ஓப்போ A57 பழைய மாடல் தான். அதில் தான் எடுத்துகிட்ருக்கேன். அந்த இது பார்த்தா
எல்லா ஃபோனுமே பார்த்தோன்னா கொஞ்சம் பவுடர் போட்ட மாதிரி ரெடி இதாக வெள்ளையாக காட்டும். பட் ஆனால் இந்த இது அப்படிலாம் காட்ட மாட்டேங்குது. அப்படியே நமக்கு என்ன ரியலாக நம்ம என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே தெளிவாக எடுத்து காட்டுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வேறு லெவல். எனக்கு அப்படி தான் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. தென் பெர்ஃபார்மன்ஸை பற்றி ஒன்றுமே குறையே இல்லை. ஆனால் நான் மெயினாக அதை பார்த்தோன்னா கேம் விளாட்றவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ எதனால அப்படின்னா விளாட்லாம், இதில் பார்த்தா கேம்லாம் வேறு லெவலில் விளாட்லாம். A13 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வேறு லெவலில் விளாட்லாம். பட் ஆனால் சார்ஜு சுத்தம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி கொஞ்ச நாள் கழிச்சு தான் சார்ஜ் வந்து வேகமாக இறங்குற ஒரு ஃபீல் ஆகும். இதனால் வாங்கின அன்றைக்கே இறங்குற விதம் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணல, நெட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நெட்டு என்ன பண்ணேன்னா சில பல ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண நினச்சேன்னு சொல்லி எல்லா ஆப்ஸையும் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கே சார்ஜஸ் மசாலுன்னு இறங்க ஆரம்பிச்சிது. ஸோ படம் நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் இதில் பார்த்தோன்னா இதுலேயே கூட இந்த நிறையா சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு இதிலேயே எடிட் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ iMovie அது நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வாங்கினோடனே பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ்லேருந்து இதில் மாறினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் போக போக யூஸ் பண்ணுறதுக்கு வார்த்தையில் அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நான் பொதுவாக பார்த்தோன்னா எந்த ஃபோனாக தான் ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவேன். எனக்கு அது ஒரு டக்குனு ஃபோனுக்கு மாறுறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயமே தெரியாது. அதே தான் ஆப்பிளும் ஃபஸ்ட்டு ஆரம்பம் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் சேஃப் அண்ட் செக்யூருக்கு வேறு லெவலு. ஹேக் பண்ணவே முடியாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ஆண்ட்ராய்டு கம்பேர் பண்ணால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா இப்போ நான் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா iCloud ஐடி கொடுத்து தான் இது பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படி நம்ம கொடுத்து சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அடுத்த தடவை நம்மளோட ஃபேஸ் இது கேட்குது, ஃபேஸ் ஐடி கேட்குது. பின் போட்டு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரியா இதே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு சேஃப்டி தான் இருக்குது. ஒவ்வொரு இதை ஓப்பன் பண்ணும்போதும் அந்த மாதிரி இது பண்ணுறதுனால வேறு லெவல். இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் என்னால் ஃபுல் டீட்டெயிலாக என்னால் ரிவ்யூலாம் பண்ண முடியாது. எனக்கு சார்ஜிங் இதெல்லாம் எனக்கு என்ன தெரியல, எவ்வளோ என்னென்னு சார்ஜ் ஆகுது அப்படின்னு தெரியல. உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஃபுல் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நான் போடுறேன். நல்லா தான் இருக்குது. ஓகே, பேக் கேஸ் போட்டுருவோம். பேக் கேஸ் போடுறது தான் சேஃபு. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தோன்னா கிளாஸில் கொடுத்துருக்காங்களா, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஐஃபோனோட ரேட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அதோட திங்ஸோட தான் ஒரு இது ஸ்க்ரீன் உடஞ்சிச்சுனாலே அதோட ரேட்டை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். அண்ட் தென் இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தோன்னா ஆன்லைன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 68,900 அப்படிங்கிறது ஆன்லைன் ப்ரைஸு. ஆஃப்லைனில் பார்த்தா நான் வாங்கின கடையில் பார்த்தோன்னா அதே தான் சொன்னாங்க, சேம் ஆன்லைன் ப்ரைஸ் தான் சொன்னாங்க. பட் ஆனால் சில பல டெம்பர் கிளாஸ் இதெல்லாம் போக எங்களுக்கு வந்து எவ்வளோ வந்துச்சு, 39 கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டெம்பர் கிளாஸ் இதுவே 1000 மேலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பேக் கேஸு டெம்பர்லாம் வாங்குறதே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் யூஸுக்கு வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக இது பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு வாங்கினோடனே பார்த்தோன்னா ஒன்றுமே எனக்கு புரியலங்கும்போது இந்த இதில் சுவிட்ச் வச்சுருந்தாங்களா, எனக்கு சத்தியமாக இந்த சுவிட்செலாம் ஒன்றுமே புரிய மாட்டேச்சு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நோண்டி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அது என்னென்னு தெரிஞ்சு. இது வந்து நான் சைலண்ட்டுக்கான சுவிட்சான். சூப்பர். அண்ட் தென் இங்கேனுக்குள்ளே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வீடியோ எடுக்கும்போது இப்போ நான் இப்படி இருந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இங்கேனுக்குள்ளே யாராவது இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இதுக்கான ஆடியோ மட்டும் தான் கேப்சர் பண்ணும், அந்தளவுக்கு தெளிவாக ஆடியோ கேப்சர் பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் இன்னும் இதில் பார்த்தோன்னா வீடியோ எதுவுமே எடுக்கலை. ஸோ பார்ப்போம், வர இதிலெல்லாம் பார்ப்போம். வெளியே கொண்டு போய்லாம் நான் ஃபோட்டோஸ்லாம் செக் பண்ணுறேன். நான் பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமில் ஐடி இருக்குன்னு தெரியும். ஸோ அடுத்தது நான் பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமில் வேணால் நான் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி இதோட சில ஃபோட்டோஸ்லாம் வேணால் அதில் அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அண்ட் தென் ஹெட்ஃபோன் போட்டு நான் செக் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் ஒவ்வொன்றா பொறுமையாக செக் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான்
அப்படியே சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இதுக்காகவே ஒன்று போடுறேன், இதுக்காக தான் போடுறேன், அதுக்கும் படுக்காக போடுவோம். ஸோ டீட்டெயில் ரிவ்யூ போடுவோம். அண்ட் தென் இது கூட நான் சேர்த்து இன்னொன்று வாங்கினேன். இது கூட சேர்த்து பார்த்தோன்னா அமேஸ்ஃபிட் வாட்ச் வாங்கினேன். ஓகே, இதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொன்னால் ஏதோ ரொம்ப இதாகிடும். இந்த வாட்ச் பார்த்தானே இதுக்குள்ளே இல்லை, என் கையில் இருக்குது. ஓகேவா, நல்ல வாட்சாக தான் இருக்குது. இதை பற்றியும் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐஃபோனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது ஒன்றும் பெருசாக இல்லை. ஐஃபோனை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே காஸ்ட்லி, ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதில் எனக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு பார்த்தோன்னா பேட்டரி மட்டும் தான் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பேட்டரி பார்த்தோன்னா சீக்கிரமாக ட்ரைன் ஆகிட்டே இருக்குதா. ஸோ அதனால் எனக்கு அது கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், சீக்கிரமாக இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதான் வாங்கின உடனே இதெல்லாம் ஃபீல் பண்ணுது. அதுதான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. என்னடா பேட்டரி இவ்வளோ வேகமாக இறங்குது. நான் பேசிக்காக கேம் எதுவும் பெருசாக விளாட போகிறதில்ல, நான் கேம்லாம் விளாட்றதில்ல. ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போதே இறங்க கொஞ்சம் அந்த இது ஒரு இதாச்சு. மிச்சபடி பக்காவாக இருக்க ஃபோனில் எல்லாமே வேறு லெவல். அண்ட் தென் இதோட ஹெட்ஃபோன்ஸில் பற்றி தான் நான் வந்து அடுத்தது சொல்கிறேன். ஸோ ரிவ்யூ நீங்கள் வேணும்னு சொன்னால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஃபோனை பற்றி சொல்ல தெரியல. நான் பைக்கை பற்றி சொல்கிறதே ரொம்ப வல்லலாக சொல்லுவேன், இல்லை இந்த ஃபோனை பற்றி சொல்கிறது என்னத்தை சொல்ல. ஸோ அதுவும் பெருசாக தெரில. ஐஃபோன் கண்டிப்பாக வச்சுருந்தீங்கன்னா வந்து மாதிரி ஏதாவது கேஸ் போட்டுக்கோங்க. ஸோ எதனால் சொல்கிறேன்னா, ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். கையில் வைக்கும்போது கண்டிப்பாக இப்படியே பிடிச்சிட்டே தான் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து பயம் கொடுக்குது, உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற வந்து வருது இதில். ஆனால் ஈஸியாக தான் ஒரு கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பழகிட்டிங்கனாலே போதும், கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்குது. ஃபேஸ் ஐடி வைக்கலன்னா நான் பாஸ்வேர்ட் அப்போ மறந்துடுறேன். ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லோ பேட்டரி இருக்குது, ஆன்லே இருக்கட்டும். தென் டார்க் மோட் இங்கே ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ டார்க் மோட் இருக்குது. தென் ஸ்க்ரீன் மெமரிங்கெலாம் இங்கேயே இருக்குது. ஹாட்ஸ்பாட் பண்ணால் மட்டும்தான் ஆமாம், நான் வந்து சொல்லணுன்னு ஹாட்ஸ்பாட் பார்த்தோன்னா இந்த ஃபோனில் இருந்து வேறு ஃபோனுக்கு நெட்டு போனால் இதுதான் டென்ஷன் ஏற்றி விடு நம்மளை. பட் ஆனால் மிச்ச ஃபோனில் இந்த இது நெட்டை கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா எப்படின்றதுக்குள்ளே இது நெட்டு வாங்கிக்குது. ஸோ கனெக்டிவிட்டி பார்த்தோன்னா மிச்ச ஃபோனில் இந்த இதுக்கு ஹாட்ஸ்பாட் கனெக்டிவிட்டி வந்து வேகமாக இருக்குது. இதுலேருந்து வேறு இதுக்கு போகிறதா கொஞ்சம் கடுப்பு இருக்குது. எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப இதாகிட்டே இருந்துச்சு. சரி ரைட்டுன்னு சொல்லி அடி விட்டுட்டேன். எல்லாமே பார்த்தோன்னா எல்லாமே இது மட்டும்தானா. ஸோ நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் பார்த்தோன்னா 4 இப்படி வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நான் இதில் பார்த்தோன்னா இப்போ நம்ம ஒரு இதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இப்படி தான் வெளியே வர வேண்டியிருக்கு. அதில் இல்லை, அதாவது ஈஸியாக இப்போ நம்ம ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா இதை பார்த்தோன்னா ஒன் ஹேண்டில் அவ்வளோ ஈஸியாக தான் யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த கை எடுத்து இப்படி பண்ணுறது, இல்லைன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு தான் இப்படி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. பட் ஆனால் போக பழகிடும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாகவே நமக்கு தெரியாது போக யூஸ் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருக்குமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னால கொஞ்சம் இது சேஞ்சஸ் தெரிய தான் தெரியும். நம்ம இதில் வந்து 4 பின் போட்டு வந்துடுவோம். இதில் 6 பின் தானே, ஒரு நிமிஷம் 6 பின்னு போட்டு வரணும் அப்படின்னா உள்ள வரணுங்கிறீங்கன்னாங்க. இந்த 6 பின் போட்டு உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி தான் வருது. ஸோ அண்ட் தென் இன்னொன்று பார்த்தோன்னா டிஸ்பிளேயில் கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இது வில்லேஜ்லேயே கொடுத்துருக்கலாம். பட்னா அந்த இடத்துல நிறையா சென்சார்ஸ் இருக்கனால அப்படியே ஒரு பெரிய பாராக போட்டாங்க. ஆனால் இதுவும் அழகாக தான் இருக்குது. ஐஃபோனுங்கிற ஒரு அழகு அப்படியே ஒரு ஃபீல் ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, ஐஃபோனு காட்டுற மாதிரியான ஒரு இது. ஸோ நல்லா தான் இருக்குது, சேஃபாக யூஸ் பண்ணணும்.
நிறைய சேஃப்டி திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ யாராவது கொஞ்சம் ஆஃபீஸ் யூஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செட் ஆகும். கேமர்ஸ் பார்த்தோன்னா நான் முன்னாடியே சொல்ல மாதிரி தான், கண்டிப்பாக நான் இது வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். வளர முடியாதுலாம் சொல்லலை, பட்னா சார்ஜ் தான் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, பெரிய லெவல் வீடியோ இருக்கலாம் சொன்னதே தான் திருப்பி சொன்ன மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இதாக தெரியாது. ஸோ டெக்னாலஜி பற்றி டெக்காக போகிறது எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் உள்ளே பண்ணிட்டு அப்படியே சொல்லி முடிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து ஐஃபோனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லைன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த அமேஸ்ஃபிட் வாட்சை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, ரெண்டுத்துக்குமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ அதை போட்டுறேன். இப்போது இதுக்கு மேலே வர வீடியோஸில் ஐஃபோனை வச்சு நான் வந்து ஷூட் பண்ணுறேன். இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இதோட செல்ஃபி எடுக்குன்னு சொல்கிறத இப்போ காமிக்கிறேன். ஓகே கைஸ், இதுதான் ஐஃபோனோட இது. ஸோ நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 4K 60 FPS ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் அப்படியே ரியலாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இதில் ஒரு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரி இந்த பின்லாம் கிடையாது. ஸோ இப்போ நான் பார்த்தோன்னா அதில் நார்மலாக இருக்க மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சரியாக கேட்குதா என்னென்ற மாதிரி எனக்கு சரியாக தெரில. நான் இந்த ஐஃபோன் நல்லா தான் கேட்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லாவே கேட்கும். நிறையா பேர் இதில் வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஸோ நல்லாவே கேட்குது அப்படின்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதில் பண்ணுறேன். ஸோ இது இல்லைன்றதே எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. நான் என்ன ஃபோன்லேருந்து அப்டேட் ஆகிருக்கேன்றத காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபோன், ஓப்போ A57. இதுலேருந்து தான் அப்கிரேட் ஆகிருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தா இந்த இது ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்றதுனால எனக்கு அந்த ஒன்றும் பெருசாக அது ஒன்றும் தெரில. இதோட சைஸ் தான், இந்த ஃபோனோட சைஸ் தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒயிட் மட்டும் கொஞ்சம் கூடையாக இருக்குது. வேறு லெவலில் வச்சுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா 5 years ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐஃபோன்லேயே முடிச்சிடுவோம். ஓகேவா, இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரில. ஓகே, எடிட்டிங்லாம் என்னென்னு பார்க்கணும். இந்த அதாவது ஐஃபோன்லாம் நான் வந்து எடிட்டும் பண்ண போகிறேன். ஸோ மூவின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மூவி அந்த ஆப்பில் தான் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எடிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு அப்படி எடிட்டிங்லாம் இருக்குது அப்படிங்கிறத, எந்த அளவுக்கு நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஐஃபோனை பற்றி உங்களுக்கு வந்து மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இந்த அமேஸ்ஃபிட் வாட்சுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டாக கொடுப்பேன். அது உங்கள் நான் பைக் ஃப்ரம் பைக் தமிழ். பாய்.